அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி லஞ்சு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். நான் வழக்கமாக ப்ரௌனி பண்ணுறதுனால லஞ்ச் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏதாவது 1 2 ரெசிபி வச்சுக்கிறது. இன்றைக்கி அம்மா வந்திருந்தாங்க, கொஞ்சம் ஸ்பெஷல். சூரட்டி வாங்கியிருந்தோம். அது பண்ணிவிட்டு ஆம்லேட் போட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா சவுசவு கூட்டு, அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார். இது நான் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எப்படியும் மணி ஒரு 4:30 ஆயிடுச்சு. நம்ம பிஸ்னஸ்னு பண்ணிட்டு இறங்கிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக டைமுக்கு சாப்பிட முடியாது. இப்படி தாங்க ஓடிட்டுருக்கு இப்போதைக்கு. பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். ப்ரௌனி பிஸ்னஸ் நல்லாவே போகுது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் சாதம் மட்டும் குழஞ்சிருச்சு. அவசரத்தில் நான் ப்ரௌனி பண்ண போன டைமில் சாதம் குழைய விட்டுட்டேன். ஆனால் சவுசவ் வந்து நீங்கள் சும்மா அப்படியே பிரட்டி பாருங்களேன். கடுகு உளுந்தரிசி மட்டும் போட்டு லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி அது ஒரு இனிப்பு டேஸ்ட்டு கொடுத்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுதாங்க இன்றைக்கி என்னோடய சாப்பாடு. டெய்லி இப்படி தான் சாப்பிடுவேன்னு நினச்சிடாதீங்க. என்றைக்காவது ஒரு நாள் இது மாதிரி வெரைட்டியாக இருக்கும். மற்ற டைம் பார்த்திங்கன்னா நேற்று குழம்பு, இல்லைன்னா தயிர் சாதம், லெமன் சாதம், இது மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு காய்கறி மட்டும் ஆட் பண்ணணுன்னு முயற்சி பண்ணுவேன். சில டைம் நடக்கும், சில டைம் நடக்காது. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இன்ஷா அல்லாஹ் சாம்பார் ரெசிபி வேணால் கேளுங்க, போடுறேன்.